நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கு. ரிஷப ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது 6ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தேனால் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை, ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி. அங்கே அவருடைய ஆராதனை நடக்கிறது. 8ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, சித்திரை அமாவாசை. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில், வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள், சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 10ஆம் தேதி அன்றைக்கி வருது. 10/5/2024 இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது. 10ஆம் தேதி அன்றைக்கி அக்ஷய திருத்தியை. எது வாங்கினாலும் வளரும், தானம் கொடுத்தாலும் வளரும், அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது. இந்த அக்ஷய திருத்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது தங்கம் வாங்குகிறாங்க நிறைய பேர், அதாவது பைசா வச்சுன்னு இருக்கவா. பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது, துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இந்த 3 விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது. அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும், சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். அக்ஷய திருத்தியையில் பார்த்தோன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் ராமானுஜர் ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம். இந்த வாரம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை. ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அவர் பிறந்த ஊர் வேறு. அதனால் ஏற்கனவே 1000 ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா இந்த வாரம் 6/5/2024 12/5/2024 வரலாம் எப்படி இருக்கு. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனியில் பாத சனி போயின்னு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போயிருக்கார். திரிகோணத்தில் போய் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சுபர் திரிகோணத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம்னு இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 2 கிரகங்கள் செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துல பார்த்தாலேனா ராகு பகவான், செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் உச்சம் பெற்று. அவர் கூட சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதினு சொல்லக்கூடியவர்களும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த வாரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்கோ. பணவரவுக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது. உங்களுடைய ராசியில் பார்த்தோம்னா இந்த வாரம் அதிவேகமாக செல்லும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்கிற ஒரு 3ஆம் இடத்துலேருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். 6/5/2024 12/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துல 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிற
6ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 8ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 4 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்குது. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்குது. அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அமைகிறது. இது 7ஆம் அதிபதி 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உச்சம் பெற்று போயிருக்கார். அதை தவிர குரு பகவானும் சேர்ந்து இருக்கார். இதன் மூலியமாக காதல் திருமணம் வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். புதிய வேலை கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள், அதுவும் இந்த மினரல்ஸ் விற்கிறவங்க, எர்த் மூவர்ஸ், இதெல்லாம் இது பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான வியாபாரம், சைக்கிள், இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, எள்ளு, தானிய வகைகள் இதெல்லாம் விற்கிறவங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த க்ரூட் ஆயில், எண்ணெய், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸில் இருக்கிறவர்களுக்கு ஒரு திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த வாரம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம். நீங்கள் சனிக்கிழமை தோறும், அதாவது சனிக்கிழமை இன்றைக்கி சனி பகவானுக்கு எள்விளக்கு போடுறது கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பாத சனியில் இருக்கிறதுனால. அதை தவிர காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும்.